இந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. இப்போ போர்டிங் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு தான் என்னை கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து என்னை வீட்டிலேயே இருக்க விடலை. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாரு. எங்கள் அம்மா வந்து கொஞ்ச நாளே இறந்துட்டாங்க. என் கண் முன்னாடியே கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது இப்போ இருக்க அம்மா தான் என்னை கூட்டு வந்தாங்க. அவங்களையோ 18 வயசுலேயே அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு சொல்கிறா. அவங்களும் என்ன ஆசையாக கூட்டு போய் வீட்டுக்கு வச்சு வளர்த்தாங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. எனக்கு டெய்லியும் சிப்ஸ் எல்லாம் சுட்டு தருவாங்கன்னு சொல்கிறா. அதுவும் சண்டே தான் எங்களுக்கு ஸ்பெஷலான நாள். காலையிலேயே எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தருவாங்க. நைட் ஆனால் 2 பேரும் சேர்ந்து பேய் படத்தை பார்ப்போம். இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறா. அப்போ தான் காட்டுறாங்க இவங்களை வளர்த்தது ஒரு திருநங்கை. இவங்க தான் என் அம்மா, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் மீறி தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கும் போது இவ்வளோ போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க போகிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, புக்கில் நான் படிச்சிருக்கேன் மனுஷங்களுக்கு அடிப்படை உரிமைலாம் இருக்குன்னு. ஆனால் எங்கள் அம்மாவோட அடிப்படை உரிமை மட்டும் எல்லாருமே மறுக்கிறாங்க. இதனால தான் நான் டாக்டர் ஆக போகிறது இல்லை, லாயர் ஆக போகிறேன். எங்கள் அம்மாவுக்காக நான் போராட போகிறேன்னு சொல்கிறா. இது ஒரு உண்மை கதை. எல்லா பிரச்சனைகளையும் மீறி இந்த திருநங்கை வந்து அந்த யாரும் இல்லாத இந்த சின்ன பொண்ணை எடுத்து வளர்த்து இன்னும் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க.